நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக்காவுடைய கரூர் பரப்புரையின் கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் மரணமடைந்தாங்க. சரியாக ஒரு மாதம் கழித்து நேற்று அக்டோபர் 27 தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மகா பலிபுரத்தில் சந்தித்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. அவங்களுடைய காலில் ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்படிங்கிற செய்திகளை தாவேக்காவை சார்ந்தவர்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல நேற்று மகா பலிபுரத்திற்கு போயிட்டு வந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜய் எங்க குடும்பத்தில் இருந்த 8 பேர் காலையும் விழுந்தாரு, ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்தாரு, காலில் விழுந்து கதறி அழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கடந்த வாரமே சொல்லியிருந்தேன், இந்த சந்திப்பு நடந்த பிறகு ரீல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. என்ன தவம் செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம் அப்படின்னு போடுவாங்க. யார் பெற்ற மகனோ இவன், யார் பெற்ற மகனோ, ஊர் கும்பிடும் குலசாமி இவன் அப்படின்னு ரீல்ஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. ஒரு மாத காலமாக விஜய் அவர்கள், விஜய் தரப்பு, தாவேகா தரப்பு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்பினாரு, செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்பினாரு, கத்தி குத்தி நடந்துச்சு, ஆசிட் வீசினாங்க, உள்ளுக்குள்ள குழந்தைகளை பிடிச்சி அமுக்குனாங்க, கூட்டத்தில் குண்டர்கள் பூந்தாங்க, செருப்பு வீசினாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் போச்சு, என்னென்னமோ சதி கோட்பாடு சொன்னாங்க. நாம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்றோம், இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது விஜய் விஜய் விஜய். உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். ஒரு மாசமா நாம சொன்னதை தான் நேற்று விஜய், ஆமா இந்த கூட்ட நெரிசல் மரணத்துக்கு நான் தான் காரணம்ங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. சொல்லாம சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொருத்தர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டது மூலமாக என்ன வந்திருக்குன்னா, தப்பே செய்யாத ஒருத்தன், குற்ற உணர்ச்சி இல்லாத ஒருத்தன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? காலில் ஒருத்தன் விழுந்திருக்கான் அப்படின்னா, விஜய் காலில் விழுந்தது உண்மைன்னா, விஜய் மன்னிப்பு கேட்டது உண்மைன்னா, அப்போ விஜய் தானே தப்பு, விஜய் தானே ஏன் அக்யூஸ்ட், விஜய்னாலதான் அந்த 41 பேர் மரணம் நிகழ்ந்திருக்கு, தப்பே இல்லை அப்படின்னு ஏன் காலில் விழணும்? ஆறுதல் சொல்ல எல்லாரும் காலில் விழ மாட்டாங்க. இப்போ எங்க பெரியம்மா ஒருத்தவங்க ஊர்ல இறந்து போயிட்டாங்க, பெரியப்பாவோட மனைவி. இப்ப நான் போய் அந்த குடும்பத்தின் ஒவ்வொருத்தரையும் காலில் விழுதுன்னு அர்த்தம், அந்த பெரியம்மா செத்துக்கு நான் தான் காரணம் அர்த்தம். அதானே உண்மை. ஒரு தாத்தா செத்து போறாங்க, உங்க தாத்தா, இந்த வீடியோ பார்த்துருக்கு யாரோ ஒரு தாத்தா இல்லை யாரோ ஒரு அப்பத்தா, ஒரு வயசானவங்க செத்துடுறாங்க, நான் வந்து உங்க வீட்டில் உள்ள ஒருத்தர் காலில் விழுந்துன்னு அர்த்தம், நான் தான் அவரை கழுத்து வச்சு கொண்டுக்குன்னு அர்த்தம். ஆறுதல் சொல்ல போனா கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லுவோம். சரி கலங்காம இருங்க, கவலைப்படாதீங்க, ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, ஒரு துயர் நிகழ்ந்துருச்சு, உறுதியா இருங்க, உங்களுக்கு நான் வந்து உறுதுணையா இருப்பேன், நான் 20 லட்ச ரூபா கொடுத்தது போல உங்களுடைய பல்வி செலவை ஏத்துக்கிறேன், கல்வி செலவை ஏத்துக்கிறேன், உங்களுக்கு வீடு இல்லாத வீடு கட்டி தரேன், வேலை இல்லாத வேலை போட்டு தரேன், கட்சியில முக்கிய பொறுப்பு போட்டு தரேன், உங்களுக்கு ஆறுதலா நான் எப்போது நிற்பேன், ஏதோ இது வந்து நம்ம தெரியாம ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். இவர் சொன்னது போல சதி கோட்பாடு, அரசின் தவறு, காவல்துறையின் தவறு, உளவுத்துறையின் தவறு, இல்ல செந்தில் பாலாஜியின் தவறு அப்படின்னா 41 பேர் குடும்பத்திட்டையும் நம்மளை திட்டமிட்டு பழி வாங்கிட்டாங்க, நம்மளை திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க, நாம இதை நியாயம் கிடைக்காம ஓய மாட்டோம், சிபிஐ விசாரணை வந்துருச்சு, எஸ்ஐடி வந்துருச்சு, முன்னாள் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவரான குழு இறங்கிருச்சு, இதுக்கு நியாயம் கேட்டே தீருவேன், என்னுடைய 41 பேருடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய நண்பா நண்பீஸுக்கு, என் தோழா தோழிஸுக்கு நான் நியாயம் கேட்டே தரேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, இவங்க சொன்ன ஒரு மாசம் சதி கோட்பாடு சரி, விஜய் அந்த ஸ்டாண்ட்ல சரியா இருக்காரு அர்த்தம். விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்காருன்னா விஜய்னால தான் இது நிகழ்ந்திருக்கு என்பதை விஜயை ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் ஒரு மாசமா நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதை உங்களை யாரும் காலில் விழ சொல்லல, இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதை வீடியோ போட்டார்ல, செப்டம்பர் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதி வீடியோ போட்டார். இந்த நிகழ்வு நடந்து 4 நாள் கழிச்சு அந்த காணொலியில, அந்த 4 நிமிட காணொலியில, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு பேசினார்ல. அதுல இது போல என் கூட்டத்திற்கு வந்து 41 பேர் மரணம் நிகழ்ந்திருக்கிறது, குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க, பெண்கள் இறந்து போயிருக்காங்க, இது தவறா நிகழ்ந்துருச்சு, இப்படி நான் நடக்கும் நான் நினைக்கல, இனிமேல் என் கூட்டங்களை வரக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் தண்ணீர் பாட்டில் கொண்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்ச இடைவெளி விட்டு நில்லுங்க, இப்படி ஒரு கூட்டத்தை இனி ரோட் ஷோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடத்தக்கூடாது, நாம் திறந்த வெளியில மக்களை சந்திப்போம்,
நமக்கான அரசியல் நம்ம பேசுவோம். ஆனா இப்படி கூட்ட நெரிசல்ல என்னை பார்க்க வந்து யாரும் இறப்பதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன்னு பேசியிருந்தாருன்னா விஜய் நேர்மையானவர், அவர் இறக்க குணம் கொண்டவர், அவர் வந்து சென்சிட்டிவ் ஆனவர், அவர் எமோஷனல் ஆனவர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு மாசம் கழிச்சு எல்லாரும் பேசுவாரு, இவர் பேசவே மாட்டார். இப்ப கூட என்ன, இவர் உண்மையிலே உள்ள போய் என்ன பண்ணாரு, எதுக்கு 41 பேருக்கும் தனித்தனியா அறை எடுத்து 41 குடும்பத்துக்கும் உலகத்துல இப்படி நடந்தது இல்லைங்க, உலகத்துல நடந்தது இல்லை. இப்போ காசால வந்து மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கான். உங்க குடும்பத்துல நாங்க வந்து இரங்கல் தெரிவிக்கணும், நீங்க எல்லாரும் ரெசார்ட்ல புக் பண்ணி உட்காருங்க, நாங்க வந்து இரங்கல் தெரிவிச்சு போறோம்னு சொல்ல முடியுமா? ஊர்ல நம்ம ஊர்ல எவ்வளவோ மரணங்கள் நிகழுது, மாமா அத்தை சித்தி சித்தப்பான்னு எத்தனையோ சாவுகளை நம்ம பார்க்கலாம். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வாங்க குடும்பத்தோட வாங்க, திருச்சியில கண்ணப்பா ஹோட்டல்ல ரூம் போடுறேன், வந்து என் குடும்பத்துல வந்து நானே என் மனைவி என் பிள்ளைலாம் வரோம், வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஐயோ மாமா இறந்து போயிட்டாங்களா, அத்தை பிள்ளைலாம் கிளம்பி வாங்க, நான் உங்களுக்கு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணி தரேன், நீங்க வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க. உலகத்துல ஆறுதல் வாங்கிட்டு போனதும், ஆறுதல் சொல்வதற்கு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டதும் உலகத்திலே இதுதான் முதல் முறை. இதுதான் மாற்று அரசியலா? இவர் தான் இறக்க குணம் கொண்டவரா? இவர் தான் சென்சிட்டிவ் ஆனவரா? இவர் தான் எமோஷனல் ஆனவரா? நேற்று காலையில சரியா 11 மணில இருந்து ஒரு நரேட்டிவை ஒட்டுமொத்த தாவேக்காவோட பிஆர் கும்பல் இருக்குல்ல, அந்த விஜயனுடைய மாமா, அவர் மாமான் தான் விஜய் அழைப்பாப்லையா, ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷ் வந்து காலையில 11 மணில ஒரு நரேட்டிவ் செட் பண்றாப்ல. என்னன்னா, கண்ணீர் வடித்த விஜய், காலில் விழுந்த விஜய், விஜய் கண்ணீர் வடிச்சாரு அப்படின்னோடனே அந்த அதாவது என்ன சொல்ற எமோஷனல் டேமேஜ் வந்து உலகத்துல அதை மாதிரியான ஒன்றும் கிடையாது. கண்ணீர் வந்து கோழைகளுடைய ஆயுதம்ன்றாங்க. கண்ணீர் வந்து ஒரு இறுதி ஆயுதம், கோழைகளுடைய ஆயுதம். கண்ணீர் வடிச்சிட்டான் அப்படின்னா அந்த கண்ணீரை வைத்துக்கொண்டு ஒரு லாபி கிரியேட் ஆகும், ஒரு 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 என்ன சொல்ல எமோஷனல் ஒன்று கிரியேட் ஆகும், மக்கள்கிட்ட வந்து ஒரு சென்டிமெண்டா மாறிடுவான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் பொதுவாகவே இயல்புல சென்டிமெண்ட் ஆனவன். ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல, சென்டிமெண்ட்லி இவங்க வந்து இடியட்டு அப்படின்னு. அப்ப அந்த சென்டிமெண்டலா தொடும் பொழுது பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க, சே எவ்வளவு பெரிய நடிகர் அவரு, எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு, உச்சாணி கொம்பல இருக்காரு, கேரியோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு, 1000 கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவர், 250 கோடி வருமானம் வாங்கக்கூடியவர், அவர் அழுதுட்டாரா, அவர் பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளவு இறக்கம் இருக்கு. இந்த மாதிரி நரேட்டிவ். விஜய் அழுதாரா அழலையா, விஜய் காலில் விழுந்தாரா விழலையா, அதெல்லாம் தாண்டி அவர் அழுதாருங்கிறத ஒட்டுமொத்த தாவேக்காரனும் பரப்புறான். ஏன்னா 41 குடும்பம் செத்து 41 குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மக்களை விட்டு போட்டு தனி விமானத்துல பிடிச்சு ஓடி போன ஒரு கோலை, ஒட்டுமொத்தமான ஒரு மாசமும் செல்போனை அணைச்சு வச்ச ஒரு கோலை விஜய் முதல்ல 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டார்ல, அன்னைக்கு வீடியோ போட்ட அன்னைக்கு எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. யார் லைலாமணி, ராஜ்மோகன், அங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமார் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 20 நாள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அந்த கரடி, பனிக்கரடி உள்ள போகும்ல பனிக்குள்ள, அது மாதிரி பனிக்கரடி மாதிரி பதுங்கிட்டாங்க. திருப்பி நேத்து இவர் எல்லாரையும் சந்திச்ச பிறகு எல்லா பையிலும் வெளியே வரான். எல்லா பையிலும் வெளியே வந்து இப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்றாங்களாம். விஜய் அழுதுட்டாரு, அப்போ அது முடிஞ்சிருச்சு, அழுதாலே முடிஞ்சிருச்சு, காலில் விழுந்தாலே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட வேலை. இன்னைக்கு வந்து ஒரு திருவாரூர்ல நெல் கொள்முதல் நிலையம் நடக்கக்கூடிய முறைகேடுகளை குறித்து ஒரு அறிக்கை போட்டு, நெற்பயிர் வந்து இந்த மழையில் நாசமானதுக்கு சரியான நிவாரணம் அரசு கொடுக்கல அப்படின்னு கண்டிச்சு பயிர் அழுகி போதை பார்த்து வேதனைப்படுறான். உயிர் 41 உயிர் போச்சு. அன்னைக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம ஓடி போன ஒரு கோலை. ஒரு தலைவன்னா யாருங்க? தலைவன்னா யாரு? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பவன் தலைவன். அவன் தான் தலைவன். அந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை அவனுக்கே வந்தாலும் சரி, அவனாலே வந்தாலும் சரி, அவன் கூட இருக்க நபர்களால் வந்தாலும் சரி, அதுக்கு உண்மையான காரணத்தை கண்டறிந்து களத்துல நிக்கணும். ஒரு மாசம் கழிச்சு தான் அதுவும் நான் அங்க வர வைப்பேன். இதையும் ஒருத்த முட்டு கொடுக்குறானா எவ்வளவு பெரிய ஆபத்தானவன் பாருங்க. எங்க பக்கத்துல நாமக்கல் இருக்கு, போய் பார்த்துருக்கலாம். பக்கத்துல திருச்சி இருக்கு, போய் பார்த்துருக்கலாம். கரூர்லயே பார்ப்பதற்கான எல்லா இடங்களும் இருக்குது. அந்த 41 பேரையும் புஷியானது, நிர்மல் குமார், விஜய், இந்த 3 பேரும் போய் பார்க்கறதுக்கு நீ தனித்தனியா தானே பார்க்க போறீங்க. மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்க வச்சு பார்த்ததை ஏன் கரூருக்கு போக முடியல? கேட்டா சிபிஐ வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிச்சான். சிபிஐ எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லும்? சிபிஐல தான் விஜய் அக்யூஸ்டே இல்லையே. சிபிஐ விசாரணை வந்து இப்பதான் தொடங்கி இருக்கிறது. அந்த சிபிஐடைய முதல்கட்ட அறிக்கையில எஃப்ஐஆர்ல கரூருடைய மதியழகன், நிர்மல் குமார், புஷியானது இவங்களைத்தான் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை இவங்களும் போட்டிருக்காங்க. இன்னும் விசாரணை செய்யப்பட்டு கூடுதலாக அவங்க அந்த அக்யூஸ்ட் சேர்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் விசாரணை முடிந்த பிறகு அதுல விஜய் அக்யூஸ்டே இல்லை. நியாயப்படி சிபிஐ விசாரணை முடிகிற பொழுது A1 அக்யூஸ்டாக இருக்க வேண்டியவர் விஜய் தான். அவர் காலில் விழுந்திருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா யாரு? தப்பு பண்ணவன் தான் மன்னிப்பு கேட்பான்.
தப்பு பண்ணதான் மன்னிப்பு கேட்கணும். விஜய் தப்பு பண்ணிருக்காரு. விஜய்னால தான் இது நடந்துச்சு. யாரும் புஷியானந்த பார்க்க வந்து சாவல, நிர்மல்குமாரை பார்க்க வந்து சாவல, மதியழகனை பார்க்க வந்து சாவல, உளவுத்துறையவோ காவல்துறையவோ விஜய் கட்சிக்காரனையோ பார்க்க வந்து சாவல. விஜய பார்க்க வந்ததாலும் செஞ்சிருக்கான். அப்ப விஜய் தான் காரணம். அப்ப விஜய் காரணம், விஜய் தான் A1 அக்யூஸ்ட். அதான் முதல் நாள் இருந்து சொல்றோம். அப்ப A1 அக்யூஸ்டா விஜயை சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் வந்திருந்தா கூட A1 அக்யூஸ்ட் விஜய் கரூருக்கு போனா சாட்சியை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி போகாம இருக்கலாம். அவர் தான் A1 அக்யூஸ்டா இப்ப சேர்க்கப்படலையே. அப்புறம் எதுக்கு நீங்க கரூருக்கு போகல? கரூருக்கு போறதுக்கு யார்கிட்ட நீங்க அனுமதி கேட்டீங்க? யாரும் மறுத்தா? யார்கிட்டையும் அனுமதி கேட்கல, யாரும் மறுக்கவும் இல்லை. டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகாரை, ஒரு மனுவை கொண்டு போய் அருண்ராஜ் அவர்கள் கொடுக்குறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர். அந்த அந்த புகார் மனு சமூக வலைதளங்களில் வெளிவருது, அது பெட்டிஷன் வெளிவருது. அதில் தான் இவர் வந்து திருச்சியிலேருந்து நான் தனி விமானத்துக்கு வருவேன், எனக்கு ரோடை வந்து ஃப்ரீ பண்ணி தரணும், அந்த சுற்றுலா யாரும் இருக்கக்கூடாது, பக்கத்தில் மீடியா வரக்கூடாது, ஊடகம் வரக்கூடாது, நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போவேன். இந்த வடிவேல் படத்தில், மருதமலை படத்தில் வடிவேல் சொல்வார், ஏய் அவன் கை விலங்க அவுத்து விடுறா, அவன் கண்ணீரால் அவன் தாய் காலை கழுவ வேண்டியிருக்கும், கட்டிப்பிடிச்சு கதற வேண்டியிருக்கும் அப்படின்னு பாடுற. அது மாதிரி இவர் கண்ணீரால் அந்த பிள்ளைகளோட காலை வந்து கழுவ வேண்டியிருக்கும், கட்டிப்பிடிச்சு கதற வேண்டியிருக்கும். அதனால ஊடகங்கள் யாரும் வரக்கூடாது. நேற்று மகாபலிபுரத்திற்கு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போய் இறந்து போனாரு. அவர் ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அந்த ஆறுதல் தெரிவிக்க நிகழ்ச்சி கூட ஊடகங்கள் வரக்கூடாது, மீடியா வரக்கூடாது, போட்டோ பிடிக்கக்கூடாது. இப்படிலாம் அப்படி என்ன நீங்க பேச போறீங்க? நீங்க பேசுவது வெளியே தெரியாம பேச போறீங்க அப்படின்னா அங்க என்ன பேச போறீங்க? ஏன் டிரான்ஸ்பரன்சி உங்கள்கிட்ட இல்லை? ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? வெளிப்படைத்தன்மையோடு தானே கூட்டம் நடத்துறீங்க, வெளிப்படைத்தன்மையோடு தானே மரணம் நிகழ்ந்திருக்கு. அப்படி வெளிப்படைத்தன்மையோட இரங்கல் தெரிவிக்க வேண்டியது. அனிதா வீட்டுக்கு நீங்க போன புகைப்படம் வெளியே வருது, எடுத்தானே போட்டீங்க. ஸ்டெர்லைட்ல இறந்து போன ஸ்னோனின் தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க, புகைப்படம் வெளிவருது, எடுத்தானே போட்டீங்க. அதே போல ஸ்டெர்லைட்டுக்கு நீங்க போன புகைப்படம், நீங்களும் புஷி ஆனந்த், அதை ஜெகதீஷ் 3 பேர் நடந்து வர்ற புகைப்படம் வெளிவருது. எப்படி வருது? யாரும் ஜல்லிக்கட்டு களத்திலிருந்து எடுத்து போடல, நீங்களே ஆள் வச்சு எடுத்து போட்டீங்க. அப்படி பிஆர் வேலை பார்த்த நீங்க இன்னைக்கு இந்த புகைப்படம் கூட வெளிவந்துடக்கூடாதுன்னா அப்ப எந்த மாதிரி, அதை வச்சு ஒரு சென்டிமெண்ட், அதுல ஒரு அரசியல், அதை ஒரு 4 பேர் பேசணும். அது ஊடகம் தன்னை பற்றி ஊடகங்கள் 24/7 பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்த மீடியா ஓடியா அப்படிங்கிற ஒரு நோயினால விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. இது பேசுறதுக்கு மட்டும் தான் பயன்படிய ஒழிய களத்துல 99.99 விழுக்காடு மக்கள் இருக்காம இருங்க, பொதுமக்கள் இந்த சம்பவத்துல, விஜய் கரூர் விவகாரத்துல கையாண்ட சம்பவத்துல காரி துப்புறான். நேற்று ஒரு நாள் முழுக்க ஊடகங்கள் இதைத்தான் பேசும் பொருளாக மாத்திச்சு. நேற்று உண்மையிலே எதை பத்தி பேசிக்கணும்? ஒவ்வொரு ஆண்டும் மருதுபாண்டியருடைய குருபூஜை அக்டோபர் 27 விஜய்க்கு தெரியாதா? எப்படி தெரியும்? என்ன வரலாறு தெரியும்? ஒன்னும் தெரியாது. இங்க வடநாடுகள்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த நாள், வடநாட்டு தலைவர்கள் சுதந்திர போட்ட வீரர்களுடைய நாள் கொண்டாடப்படுது. ஏன் சாவர்கருடைய நினைவு நாள் கொண்டாடப்படுது? வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து காலில் விழுந்து சாவர்கருடைய நினைவு நாள் இங்கே கொண்டாடப்படுகிறது. ஆனா 522 பேர் மருதுபாண்டியரோட சேர்த்து திருப்பத்தூர்ல தூக்கல தொங்குறாங்க. இந்தியாவிலே அப்படி ஒரு மரணம் நிகழ்த்தப்பட்டதே கிடையாது வெள்ளக்காரனால. ஒரு கொடும் மரணம், ஒரு பெரிய வீரம் அன்னைக்கு விதைக்கப்பட்ட நாள். அந்த நாளை போற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒட்டுமொத்தமா விஜய் மகாபலிபுரத்துக்கு வந்தாரா, அவர் கொடைபிடிச்சு வந்தாரா, அவர் காலில் விழுந்தாரா, அவர் மன்னிப்பு கேட்டாரா, அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு அதை பத்தி பேச வச்சுட்டான். கடந்த ஆண்டு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில மாநாடு போட்டு மருதுபாண்டியரை பத்தி பேசுனது எதையும் போய் சேரல. சீமானவர்கள் இது திருச்சியில திருவெரும்பூர்ல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மருதுபாண்டியர்களுக்கு என்று தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் நடந்த ஒரே பொதுக்கூட்டம் அண்ணன் சீமான் நடத்தினதுதான். யாரும் நடத்தல, எல்லாம் அங்க போவாங்க, மாலையை போட்டு மரியாதை செஞ்சு போயிருவாங்க. ஆனா அவருடைய வரலாற்றை மொத்தமாக ஆவணமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் செய்தியா மாறல. காரணம் என்ன? மகாபலிபுரத்துக்கு வந்தாரா, கொடை பிடிச்சாரா, இவர் காலில் விழுந்தாரா, இவர் மன்னிப்பு கேட்டாரா, இதை பத்தியே பேசி ஒரு பெரும் தியாகம் கொச்சப்படுத்தப்படுது. இவர்களுடைய இந்த 1 மாத காலத்துல எந்த நடவடிக்கை எடுக்காம கரூர் சம்பவத்துல இவர் நேரத்தே முட்டுப்புள்ளி வச்சுட்டாராமா. இன்னும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளல. தன்னாலதான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பொதுவெளியில பேசுற, ஊடகத்தை சந்திச்சு நீ உண்மையில தெம்பு திராணி துணிச்சல் இருக்கு, உனக்கு இரக்கம் கருணை இருக்கு, உன் நெஞ்சில அழுத்தம் இருக்கு அப்படின்னா ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி மக்களுடைய காலில் விழுந்து நான் கதறி அழுதேன், என் மக்கள் என்னை மன்னித்து விட்டார்கள், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், 30 நாட்கள் நான் முடங்கி இருந்தேன், இனிமேல் நான் வீறு கொண்டு வருவேன், இது அரசின் தவறு, காவல்துறையின் தவறு, உளவுத்துறையின் தவறு, உண்மையை வெளிக்கொண்டு வருவேன், நியாயத்தை கேட்பேன், நீதியை கேட்பேன்னு பேசிக்கணும்ல. திரைப்படங்கள்ல பஞ்சு ஜெயலாக்கு பேசி ஒவ்வொரு படத்தினுடைய இறுதி காட்சியிலையும் பத்திரிகையாளர் சந்திப்பது போல ஒரு காட்சி இவருக்கு வச்சிருவாங்க. அது முருகதாசா இருந்தாலும் சரி, அட்லியா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, ஒரு காட்சியை வச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் காட்சியில ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு பரபரப்பா பேசுவார். பத்திரிகையாளர் செஞ்சோம்னா இவர் அங்கே குறுக்க மறுக்க போறதும், இப்படி சொடுக்கு போட்டு பேசுறதும்,
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற ஒரே ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா விஜய் தான். மோடி கூட இந்த பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சாரு. பிரதமரான பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது பத்திரிகையாளர் நிறைய சந்திச்சிருக்காரு. இப்போ ஸ்கிரிப்டடா பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இவரு ஸ்கிரிப்டடாவும் பண்ண மாட்டாரு, பத்திரிகையாளரும் சந்திக்க மாட்டாரு. பத்திரிகையாளரை பார்த்தாலே இந்த சிங்கமுத்து வடிவேல்கிட்ட பூ கொடுப்பாப்ல, மதுரமல்லி 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 அப்படின்னு. அவர் உடனே கண்ணாடியை சுத்துவார்ல, அது மாதிரி பத்திரிகையாளர் மைக்கு நின்னால கண்ணாடி சுத்தி ஓடி போயிடுறாப்ல. ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு தன்னுடைய வலிகளையும் வேதனையும் கடத்த முடியாது, மக்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. இன்னைக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து ஒரு ஆரம்பிக்கிறாரமா, மக்கள் பிரச்சனையை ஒரு கையாளுறாரமா. மக்கள் பிரச்சனைக்கு தரையிறங்கி போராட வேண்டியதானே. உங்க கட்சிக்காரம்னா ஒரு மாசம் எங்க போனா, ஒரு மாசம் தூய்மை பணியாளர் போராட்டம், ஒரு மாசம் நெல் பிரச்சனை, ஒரு மாசத்துல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது, ஒரு மாசம் தமிழ்நாடு முழுக்க 1000 சிக்கல் வச்சு ஒரு சின்ன சிக்கலுக்கு ஒரு மாதம் தலைமறைவாகிற ஒரு கட்சி இந்தியாவிலே இருக்கு அப்படின்னா அது தாவேகா மட்டும்தான். இவர்களை தற்கூரின்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் வேற வருது. உண்மையிலே இவங்க தற்கூரி கிடையாது, பூமரு. எந்த மாதிரி பூமர்னா, காதல் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கையை வெட்டிக்கிறது, காதல் தோல்வினா தாடி வளர்க்கறது, சோகத்தை காட்டுறதுக்காக முடிவெட்டாம இருக்கிறது, சோகத்தை காட்டுறதுக்காக சாப்பிடாம இருக்கிறது, சோகத்தை காட்டுறதுக்காக குளிக்காம இருக்கிறது, சோகத்தை காட்டுறதுக்காக அப்படி சோர்ந்து போயிருக்கிறது, சோகத்தை காட்டுறதுக்காக தம் அடிக்கிறது, சோகத்தை காட்டுறதுக்காக சரக்கு அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்த கரூர் துயரத்துல அவங்க வெளிவரலையாம். அப்படி வெளிவராம இருக்கிறதுக்கு என்னத்தை காட்டுறது? கட்சி கொடி அரக்கம்பத்தில் பறக்க விட்டா தெரிய போகுது. சோகத்தில் இருக்கிறதுக்கு சில பேர் கருப்பு பேட்ச் அடிப்பாங்க, ப்ரொஃபைல் பிக்சரை கருப்பா மாத்துவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சோகத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி தாடி வளர்த்துருக்காங்க. ஒரு மாசம் உட்காந்து கட்சியினுடைய 50 பேரும் தாடி வளர்த்துருக்காங்க. அதுல டாக்டர் பிரபுன்னு ஒருத்தருக்காப்புல காரைக்குடியில, அவர்லாம் தாடி வளர்த்து அவர் சோகத்தில் இருக்காரமா, சோகத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தாடி. என்னடா பெரியார்லாம் தாடி பெருசா வச்சிருந்தாரு, ரொம்ப சோகத்துல இருந்தாரா? உலகத்துல பெரும்பெரும் அறிஞர்லாம் தாடி வச்சிருக்காங்களா? வள்ளுவர் கூட பெரிய தாடி வச்சிருக்காரு. அவர் சோகத்துல இருந்தாரா? சோகத்தை வெளிப்படுறதுக்காக தாடி வச்சாரா? சோகத்துல இருக்குன்னு காட்டுறதுக்காக தாடி வைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய பூமர் அங்கிள்ஸா இருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றாங்களா, ஒரு எமோஷனலை கிரியேட் பண்றாங்களா, அதை வச்சு ஒரு அரசியல் உருவாக்குறாங்களா? இவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, இந்திய அரசியலுக்கே பேராபத்தானவர்கள். இந்த சம்பவம் மட்டும் இல்ல, சத்தியமா சொல்றேன், நாளைக்கு எந்த சம்பவம் வந்தாலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் கையாள தெரியாது. ஏன்னா இவனுக்கு ஐடியாலஜியும் கிடையாது, ஐடியாவும் கிடையாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ